நீங்கள் ரசிப்பது சூரியன் பண்பலை வானொலி 93.5 சென்னையின் முதல் தர பண்பலை வானொலி. காற்று மண்டலம் கற்கண்டு மண்டலமாக மாற்றும் பாடல் தெரிவுடன் யாழ் சுதாகர். மாநகரில் இந்த இளம் காலை நேரத்தில் நாடகலா ஜோதி இளையராஜாவின் இசை வார்த்தில் அலைகள் ஓய்வதில்லை படத்திற்காக எஸ் ஜானகி. It's currently unavailable. If you want to the phone is currently unavailable. திருச்சிக்கு பஸ் 9 மணிக்குமா? ஹலோ, நான் அமுதாக்கா. அமுதா வந்துட்டியா? சாரிமா, எங்க மாமனாருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அதனால ஒரு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றதுக்கு காஞ்சிபுரம் வந்துட்டேன். நேத்து நைட்டே உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். உங்ககிட்ட தான் போன் இல்லையா, அதான் இன்ஃபார்ம் பண்ண முடியல. சாரிமா, நான் சென்னை வரதுக்கே ஈவினிங் ஆயிடும்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, இன்டர்வியூ முடிச்சு எனக்கு போன் பண்றியா? ஐயோ அக்கா, எனக்கு இப்போ அழுக வர மாதிரி இருக்கு. நான் இங்க தனியா போறது, பஸ் நிக்குது. நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன். ஐயோ ஒன்னும் பயப்படாதம்மா. இப்ப நீ எங்க இருக்க? பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்ல தானே? ஆமா. அங்கேயிருந்து அப்படியே வெளியே வா. லெஃப்ட் சைடுல ஒரு பெட்ரோல் பங்க் வரும். அப்படியே அங்கேயிருந்து நேரா வந்து சேர்ந்தீனா ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆர்ச் வரும். அந்த ஆர்ச்சுக்குள்ள வந்தீனா வெளியவே டவுன் பஸ் எல்லாம் இருக்கும். 15B பஸ் பிடிச்சு KMC டிக்கெட் வாங்கி இறங்கிடு. KMC கோயம்பேட்ல இருந்து 5, 6 கரெக்டா 7வது ஸ்டாப். அங்க இறங்கின உடனே ஒரு சப்வே இருக்கும். அந்த சப்வேல இறங்கி அந்த பக்கம் வந்தீனா 37G பஸ் வரும் லெஃப்ட் சைடுல. 37G பிடிச்சு காலேஜ் ரோட்ல இறங்கிக்கோ. KMCல இருந்து 5வது ஸ்டாப். அங்க இறங்கின உடனே ஒரு ஆட்டோ பிடி. இல்ல வேணாம், ஆட்டோ கூட வேணாம், சேஃப்டி இல்ல. ஒண்ணு பண்ணு, ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சிக்கோ. DPN கேட்டு இறங்கிடு. அங்கேருந்து 3, 4வது பில்டிங், கண்ணாடி பில்டிங், பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு கட்டிருப்பாங்க. அங்கதான் உனக்கு இன்டர்வியூ. அக்கா, நீங்க அட்ரஸே 3 நிமிஷம் சொல்றீங்க. என்னால முடியாதுக்கா. சரி, பக்கத்துல யாராவது இருந்தா போன கொடு. நான் ஊருக்கு கிளம்புறேன்க்கா. கொடுங்கறேன்ல. 1 செகண்ட். அம்மா, அக்கா கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களா? ஏமா? அட்ரஸ். நானே ஊருக்கு புதுசு, எனக்கு தெரியாதுமா. அவங்களும் ஊருக்கு புதுசாங்கக்கா. வேற யாராவது இருப்பாங்களா, அவங்கள்ட்ட கொடு. 1 செகண்ட்க்கா. ஓகே. இல்லடா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் அந்த போன்ல 1 செகண்ட். என்ன போன்? அட்ரஸ். ஓகே, ஐ ஜஸ்ட் கால் யூ பேக் டா. நான் உன்னடா ஒரு போன் அட்ரஸ் கேக்குறேன். வெயிட்டா. ஹலோ சார், என் பேரு செல்வி. அந்த பொண்ணு என்னோட கசின் சிஸ்டர். இன்டர்வியூக்காக வந்திருக்கா. சென்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம், அதான் பயப்படுறா. நீங்க மட்டும் தப்பா நினைக்கலன்னா கொஞ்சம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் 15 ஏத்தி விட்டுறீங்களா? சாரிங்க, நான் ஃப்ரெண்டை டிராப் பண்ண வந்தேன். எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. சார் ப்ளீஸ், நான் தான் சார் அவளை பிக்கப் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா ஒரு அர்ஜென்ட் வேலையா நான் காஞ்சிபுரம் வந்துட்டேன். இல்லங்க சார், அவ BA 92% மார்க் வாங்கியிருக்கா. இப்ப கூட சிட்டில ஒர்க் பண்ண பயந்துகிட்டு ஊர்ல 3000 ரூபாய்க்கு ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சார். நான் தான் கம்பல் பண்ணி அவளை அப்ளிகேஷனே போட வச்சேன். இந்த இன்டர்வியூ மட்டும் அட்டெண்ட் பண்ணா கண்டிப்பா அவளுக்கு வேலை கிடைக்கும் சார். மினிமம் 25,000 சேலரி கிடைக்கும்.
மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கொஞ்சம் ப்ளீஸ் சார். ஹெல்ப் பண்ணுங்க. சரி. தேங்க்யூ சார். அவகிட்ட கொஞ்சம் போன் கொடுங்களேன். என்ன சொல்லுங்கக்கா. அமுதா, நான் அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். உன்னை கரெக்டா 15 பில் ஏத்தி விட்டுருவாரு. சரி. இங்க பாரு, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. என்ன புரியுதா? ம். இன்டர்வியூ முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணுனே. ம், சரிங்கக்கா. லெஃப்ட் சைடுல ஒரு பெட்ரோல் பங்க் வரும். அப்படியே அங்கேயிருந்து நேரா வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆறு. அந்த ஆறுக்குள்ள வந்துன்னா வெளியவே டவுன் பஸ் எல்லாம் இருக்கும். 15B பஸ் பிடிச்சி KMC டிக்கெட் வாங்கி இறங்கி. அந்த பஸ் தான் இருக்கேன். கொஞ்சம் கூட வந்து 37G ஏத்தி விட்டுறீங்களா? கண்டக்டர் கிட்டே சொல்லுங்க. ஒருத்தர் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இந்தாமா பேக் வச்சுட்டு பேசிட்டு இருக்க. பஸ் எடுத்தாங்கல, ஏறு. சரி ஏறுங்க. இல்ல, நீங்க அங்க உட்காருங்க, நான் அங்க உட்காந்துக்கிறேன். டிக்கெட் வாங்கலாம் வாங்கிக்கங்க. டிக்கெட் 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 எங்கம்மா போனோம்? 2 KMC கொடுங்க. அருமாக்கெல்லாம் இறங்குங்க. பாத்துருமா. பொறுமையா ஏரியா. எல்லாம் டிக்கெட் வாங்கிக்கங்க. டிக்கெட் 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 எங்கப்பா போனோம்? பிராட்வே வா. டிக்கெட் வாங்கலாம் வாங்கிக்கங்க. டிக்கெட் வாங்கலாம் வாங்கிப்பா. தம்பி எதுக்கு படியில் நிக்கிற? உள்ளதாடா இருக்கல, ஏறு. டிக்கெட் டிக்கெட். ஹலோ, இங்கதான் இறங்கணும். இல்ல அக்கா 7 ஸ்டாப்னு சொன்னாங்க. 5 ஸ்டாப் தான் வந்திருக்கு. ஏங்க, நீங்க KMCல தானே இறங்கணும்? ஆமா. இதான் KMC. நான் கரெக்டா கவுண்ட் பண்ண 5 ஸ்டாப் தான் வந்திருக்கு. ஹலோ, இது LSS. எல்லா ஸ்டாப்லயும் நிக்காது. சார், போன ஸ்டாப் என்ன ஸ்டாப்? KMC. போதுமா? சாரி. பேர் என்ன? தப்பா நினைக்க கூடாது. உங்க பேரு, நீங்க யாரு, என்ன பண்றீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். அதே மாதிரி நான் யாரு, என்ன பண்றேன்னு கேட்காதீங்க. ஏன்னா சிட்டில இருக்கிறவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இப்படி பேசி ஏமாத்தி நகையெல்லாம் புடுங்கிட்டு போயிடுவாங்களாம். சில சமயம் பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் ஏமாத்தி வித்துருவாங்களாம். நியூஸ் பேப்பர்ல நடந்தது என்ன, கதையில நிஜம், எல்லாத்திலும் படிச்சிருக்க, பார்த்திருக்க. உங்களை பத்தி சொல்லல, பொதுவாதான் சொன்னேன். ஹலோ தனுஷ், நான் தான் பேசுறேன். HRக்கு ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, காலையில இருந்து ஸ்டொமக் அப்செட். ஆமா, 5-6 டைம்ஸ் இருக்கும். ஒரு 1 hour பர்மிஷன் சொல்லிடுறியா? ஓகே, தேங்க்ஸ் டா. நான் ஒரு ஃபோன் பண்ணோம். இந்தாங்க. வேணாம், பூத்துல பண்ணிக்கிறேன். ஹலோ, நான் அமுதா பேசுறேன்க்கா. அவனை கூட்டிட்டு வந்தது நல்லதா போச்சு. அவனை இது கூட்டிட்டு சுத்திட்டு இருக்க? இல்லக்கா, நீங்க உங்க பாட்டுக்கு 7 ஸ்டாப்னு சொல்லிட்டீங்க. அது LSS 5 ஸ்டாப்ல KMC வந்துடுச்சு. அவ இருந்ததுனால கரெக்டா வந்து இறங்க முடிஞ்சது. ஆனாக்கா
அவனை பார்த்தா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதான் எதுக்கும் அவனை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு கூப்பிட்டேன். அவன் ரொம்ப ஹைட் இல்ல, ரொம்ப ஷார்ட்டும் இல்ல, கரெக்டான ஹைட்டு, லெங்தி ஐப்ரோ, மூக்கு கூரா இருக்கு, நீல பேண்ட், அதுல அங்கங்க கிழிஞ்சிருக்கு, அப்புறம் வெள்ளை ஷூஸ். சரி, நீ கொஞ்சம் எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. சரிக்கா. ஆப்போசிட்ல தான் பஸ் ஸ்டாப், வாங்க. இல்ல அக்கா, சப்வே வழியா தான் போக சொன்னாங்க. இன்டர்வியூக்கு வந்தவங்களாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். எக்ஸ்கியூஸ் மீ. இன்டர்வியூ. எஸ் சார். மொத்தம் எவ்வளவு கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க? ஹலோ. பேக். ஓ, வந்துடுற. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். ஒரு ப்ளூ கலர் கிழிஞ்ச ஜீன்ஸ் போட்டிருந்தாரே, அவர் அப்பவே போயிட்டாரே. அப்பயும் பேக். அவர் உங்க கூட வந்தவர் தானே? அட்ரஸ் தெரியாது, அதனால ஹெல்ப் பண்ண வந்தாரு. முன்ன பின்ன தெரியாத நம்பி இப்படி பேக்கை திருட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிறியாமா? பார்க்க டீசெண்டா தெரிஞ்சாரு. இங்க எல்லா திருடனும் டீசெண்டா தான் இருப்பான். பழைய படத்துல பாக்குற மாதிரி கையில கச்சிப்போம், கள்ளத்துல மருவம் இருக்காது. மேடம், ஆர்மு சார் வந்தா சொல்லுங்க. தேங்க்ஸ். தம்பி, நீங்க தானே அது சொல்லிட்டு போறது இல்லையா? இந்த பொண்ணு நீங்க பேக்கை திருடிட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சு அழுதுடுச்சுப்பா. தேங்காய் தலையா. சாரி. நீங்க அப்படி நினைக்காம இருந்திருந்தா தான் ஆச்சரியம். நான் எப்பவும் கரெக்டா 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருவேன். 1 to 1:30 லஞ்ச். இப்ப 2:40. இன்னும் பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிடல, லஞ்சும் சாப்பிடல. சாப்பிடலாமா? இந்த ஊர்ல பொம்பளைங்க எல்லாம் சமைக்க மாட்டாங்களா? ஏன் இவ்ளோ பொம்பளைங்க இருக்காங்க? ஹலோ, இவங்க எல்லாம் ஜாப்ல இருக்கிறவங்க. வேலைக்கு வந்தா சாப்பாடு எடுத்துட்டு வர மாட்டாங்களா? எங்க ஊர்ல ஆம்பளைங்க கூட சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போவாங்க, தெரியுமா? என்ன சாப்பிடுறீங்க? 2 மீல்ஸ். பொட்டு ரைட்.
நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள அக்கா வந்துருவாங்க. ம். பேசாம ஆட்டோல போயிடலாமா? என்ன இன்னும் பயம் போலியா? இல்ல, முதல்ல உங்களை நம்பல, அதனால பயம் இல்ல. இப்ப நம்புறேன்னா அதான் பயமா இருக்கு. சொல்லுங்கப்பா. நான் என்னடா சொல்றது, நீ தான் சொல்லணும். ஏன்பா இப்படி கல்யாணம்னு டார்ச்சர் பண்றீங்க? டேய், என் பையனாடா நீ. 13 வயசுல எனக்கு கல்யாணம் வந்தது. அடக்க முடியாம உங்க தாத்தா கிட்ட போய் சொன்னேன். செருப்ப கைடி தெரு தெருவா துரத்துனாரு. எப்படிடா 25 வயசாகி இப்படி இருக்க? ஒருவேளை வண்டியில போகும்போது அடிக்கடி பட்டுடுச்சா? சொல்றா, நம்ம டாக்டர் கிட்ட வேணா செக் பண்ணிக்கலாம். ஏன்பா நீங்க வேற? அப்ப ஏன் வேணாங்கற? நீங்க காட்டுற எந்த பொண்ணையும் எனக்கு பிடிக்கல. சரி, அப்ப எப்படிதான் வேணும்னு சொல்லு. அத போன்ல சொன்னா புரியாதுப்பா. நான் அப்புறம் பேசுறேன். பை. நீங்க இங்க உட்காருங்க, நான் அங்க உட்காந்து. திருச்சி ஹோலி கிராஸ் காலேஜ் எனக்கு கொக்கா ஒன் டைம் ஏதோ மிஸ் ஆச்சு, அதுக்காக எழுதி இங்கதான் இறங்கு.